இந்த உலகத்தை சம்ரட்சணம் செய்யக்கூடிய சக்தியாக இருப்பவர் முருகப்பெருமான். அதுதான் அவர் கையில் சக்தின்னு ஆயுதம் வச்சுருக்கார். அவர் அந்த சக்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மனிதர்களுக்கு பேசணும்னா சக்தி வேணும், நடக்கணும்னா சக்தி வேணும், சிந்திக்கணும்னா கூட சக்தி வேணும், பார்க்கறதுக்கு சக்தி வேணும், கேட்கறதுக்கு சக்தி வேணும். இப்படி சக்தி இருந்தால்தான் செயல்பட முடியும். இந்த சிவபெருமானை பற்றி கூட என்ன சொல்கிறாங்கன்னா ஆதிசங்கரர் சிவசக்தியாயுக்தகான்னு சொல்கிறார் சௌந்தர்ய லஹரியில். ஆக சிவனும் சக்தியோடு சேர்ந்து இருக்கணுங்கிறது தான் விசேஷம். அப்படிப்பட்ட அந்த சக்தியில் தனியாக இருந்து கொஞ்சமாக சக்தி இருந்து லாபம் இல்லை. இருக்கே அது ஏதாவது ஒரு கல்யாண மண்டபம் கட்டினா அதுக்கு ஒரு பெரிய இடம் வேணும், 1000 கால் மண்டபம் கட்டணும்னா அதுக்கு பெரிய இடம் வேணும். பொதுவாக சமுதாயத்திற்கு உபயோகப்படக்கூடிய வேலைகளை செய்யணும்னா அதுக்கு விரிவான விசாலமான ஒரு விமர்சையான ஒரு ஏற்பாடு வேணும். அதில் உலகத்தில் நல்லது நடக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு மகாசக்தி தேவை. இந்த மகாசக்தி என்பது தடங்கல்களை நீக்க வேண்டும், தீங்குகளை நீக்க வேண்டும், தீய சக்திகளை நீக்க வேண்டும். நல்ல சக்திகள் தனித்தனியாக இருந்து லாபம் இல்லை. நல்லது தான், ஆனால் தனித்தனியாக இருந்து உபயோகப்படாது. பல நிறத்தில் இருக்கிற இதெல்லாம் சேர்ந்து ஒரு மாலையாக வந்தால் அது கதம்பமாக இருக்கும். தீபத்தும் போது அருணாச்சலேஸ்வரர் தரிசனத்துக்கு அது எடுப்பாக இருக்கும், பெருமையாக இருக்கும், கம்பீரமாக இருக்கும். இப்படி அந்த சக்தி அம்மனுக்கு கூட பல சக்திகள் சேர்ந்ததுனால்தான் பராசக்தி. வேல் முருகனுக்கு ஹர ஹர சங்கர ஜெய ஜெய.